காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கூட்டணியில் இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கு? எனக்கு ஒரு சிக்கல் இல்லை, நாட்டு மக்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. நீங்கள் உறவில் இருந்துக்கிட்டு எம்எம் அப்துல்லா, நீங்கள் அதை காலம் முழுக்க அனுபவிச்சுக்கிட்டு காங்கிரஸை பார்த்து ஆர்எஸ்எஸ்ஸின் குரல் நீங்கள் ஒழிக்கிறீங்கன்னாக்கா இது என்ன தேவையான ஒரு கேள்வி தான். மரியாதை கொடுத்து மரியாதை இங்கே தான் முட்டிக்கிட்டு இப்போ நிற்கிது. சார், இத்தனை நாளாக காங்கிரஸுக்கு வராத இந்த தைரியம், இந்த வெளிப்படையான பேச்சு விஜயின் வருகைக்கு பிறகாக வந்திருக்கு. ஒரு வாய்ப்பு வந்திருக்குது, பயன்படுத்தலாமே. ஒரு என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் உங்களுக்கு பெரியார்? திராவிடன்னா என்னன்னு சொல்றாரு சொல்லுங்க. இது அயோத்திதாச பண்டிதர் சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இருந்தாரு, இரட்டமலை சீனிவாசன் நடத்திக்கிட்டு இருந்தாரு, ஒடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய இதுவாக வந்த அந்த குரல் இது, அதிலிருந்து நாங்கள் இதை எடுத்துக்கிறோன்னு சொன்னாரா? பாப்பா உள்ள நுழைஞ்சிரும், அதனால நான் திராவிடன் பேர் வைக்கிறோம் தமிழ்னு சொன்னாக்கான்னு சொன்னாரா? சொல்லுங்க. அயோத்திதாச பண்டிதரும் இரட்டமலை சீனிவாசனும் விஎம் முனுசாமி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக மிக பெரும் ஆளுமையாக உங்களுக்கு இது பிச்சை போட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த உதயசீரன் சின்னமே இவங்க போட்ட பிச்சை அப்படின்னு தான் நம்ம பேசியிருக்கிறோம். எங்கே நீங்கள் பேர் வச்சிங்க? அவரும் பாடுபட்டார் அப்படின்னு சொல்லணும் மொழி அவர் மட்டுமே பண்ணார்னு சொல்லும்போது ஒரு விவாதம் வருது. என்ன செய்திருக்கிற சொல்லுப்பானாக்கா, நீங்கள் இன்னைக்கு பேண்ட் ஷர்ட்டை போட்டுங்கிறதே இதுதானே, உலகம் முழுக்க பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிறான், பெரியார் சொல்லி தான் போட்டுட்டு இருக்கிறானா? உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. ரொம்ப நாள் இந்த பேசாததை பேசுவோம் விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் காரசாரமா பேசுவோம். இல்ல, உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கூட்டணியில் இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கிறதா? எனக்கு ஒரு சிக்கல் இல்லை, நாட்டு மக்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. இல்ல, நீங்க இதை ரொம்ப எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் ஏதோ முடிவோட வந்திருக்கிறேன். ஆமா, இன்னைக்கு பேசி தீர்த்துக்கணும். சரி, என்ன காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. 2021 வெற்றி வாய்ப்பு காங்கிரஸ் தான் கொடுத்தது என்று காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஒரு பதிவு இட்டிருந்தார். அதாவது லயோலா கல்லூரி மாணவர்கள் எடுத்திருந்த அந்த கருத்து கணிப்பு, முன்னாள் மாணவர்கள் எடுத்திருந்த கருத்து கணிப்பினுடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கான எல்லா அம்சங்களும் இருக்கு, இதுல பாருங்க, எல்லாருடைய வாக்கு சதவீதங்களையும் பாருங்க, இதை வைத்துதான் அடுத்த தேர்தல் நகரப்போகிறது என்று, ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற ரீதியில அவர் பதிவிட்டிருந்தார். அதற்கு பதிலடியும் திமுக சார்பில் இருந்து திரு எம்எம் அப்துல்லா முன்னாள் எம்பி அவர்களும் கொடுத்திருந்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போகிறதா என்ற கேள்வியை நீங்க ரொம்ப நாளா எழுப்பிட்டு இருந்தீங்க. அதுக்கான நான் எழுப்பினன்றதை விட கலை யதார்த்தம் என்னன்னா, இப்போ உங்க அனுபவம் வேற, என் அனுபவம் வேற. எனக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது, எனக்கு நிறைய தலைவரோட தொடர்பு இருக்குது. பேசுவதை வைத்தே ஒரு ஓட்டத்தை நம்மளால எடுக்க முடியும். நீங்க ஒரு விஷயத்த என்கிட்ட பேசும்போதே அதனுடைய உள்ளர்த்தம் என்னன்றதை நம்மளால எடுக்க முடியும். புரியுதில்ல? அந்த வகையில் முதலாக ஒரு தகவல் வருது, பேசுறோம், நம்ம அதை செய்தியா போடுறோம். அதை ஒட்டி வெளிப்படையாக முதலாக திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் தான் அதை உடைக்கிறார். 67 உங்களை தூக்கி சுமந்தது போதும், மத்தியில் நீங்கள் நாங்கள் மெஜாரிட்டியாக இருந்தாலும் உங்களை கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிறோம், மந்திரி பதவியை கொடுக்குறோம், எல்லா வசதி வாய்ப்பும் செய்து கொடுக்குறோம். அந்த மாதிரி மாநிலத்தில் இருந்தால் தானே என் கட்சிக்காரனுக்கு நான் நல்லது செய்துக்க முடியும். எல்லா மாவட்ட ரீதியிலையும் நாங்கள் வெறுமனே நிற்கிறோம். அப்புறம் காங்கிரஸுக்குன்னு ஒன்று என்ன இருக்குது? இந்த கேள்வி யதார்த்தமான கேள்வி அவர் தான் எழுப்புறாரு. அதை ஒட்டி நிறைய தலைவர்கள் முன்னும் பின்னுமாக பேசுகிறாங்க. அப்புறம் கார்த்தி சிதம்பரம் பேசுகிறாரு, அப்புறம் சிதம்பரம் ஒரு குரலை வைக்கிறாரு, அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளாரியே ஒரு குரல் எல்லாமே நிறைய வருது. இதெல்லாம் அடுக்கடுக்காக நம்ம பார்க்குறோம். அதை வச்சு தான் நம்ம சொல்ல வரோம், திமுகவே 100 ஆண்டு இருக்கட்டும், நம்ம இல்லைன்னு மறுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயமா நம்ம கேள்வி. இந்த நியாயம் 2006-11 மத்தியில தொடர்ச்சியாக காங்கிரஸ் மத்தியில கூட்டணியில இருக்கிறது, திமுக பங்கும் வகிக்குது ஆட்சியில. அந்த நேரத்துல தமிழ்நாட்டிலையும் கேட்டிருக்கலாமே, நிறைய வாய்ப்பு இருந்தது. அதான் வாய்ப்பு இருந்தது, அன்னைக்கு எங்களுக்கு தெரியல, புத்தி இல்லை. எப்பவுமே பட்டறிவு தானே தம்பி, ஒரு அனுபவம். யாரோ ஒருத்தன் இத்தனை நாளாக இல்லை 2009 பிறகு ஏன் தமிழ் தேசியக்குள்ளே வீறு கொண்டு இருந்ததுன்னு கேள்வி கேட்ட நியாயமா? ஒரு அனுபவம் வருது, ஒரு இனப்பாடலை இழக்கிறோம், ஒரு பாடத்தை கற்கிறோம். என்னடா உணர்வு அது இதுன்னு பேசிட்டு உடம்பு முழுக்க தமிழ், உடம்பு முழுக்க இனம், உடம்பு முழுக்க தேசிய தலைவர், உடம்பு முழுக்க போராளிகள் இயக்குன தடை விட்டு சுற்றிட்டு இருந்தவங்களாம் விதவிதமாக பேசுகிறாங்களேன்ற ஒரு எண்ணம் வருது. எங்கே போனாங்க இவங்களான்ற போர் முடிஞ்சு இன அழிப்பு முடிஞ்ச உடனே நான் 5 லட்சம் பேரை கூட்டினேன்னு ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு. என்னன்னா, அண்ணாவுக்கான நினைவு நாள் நான் 5 லட்சம் பேரை கூட்டி காட்டினேன்னு. ஏன்னா இந்த ஏழவருக்கு 5 லட்சத்தில் 1 லட்சத்தை முன்னாடியே கூட்டு ஏர்போர்ட்டையோ மற்றதையோ முடக்கி பெரிய மாசனி காமிச்சிருந்தேன்னா டெல்லி பயந்துருக்கான்னு கேள்வி வருதா இல்லையா?
இன்னொரு கட்சி வந்து மதுரையில் நாங்கள் ஒரு மாநாடு கிட்டத்தட்ட 10 லட்சம் 12 லட்சம் பேர் வரலாறு காணாத கூட்டத்தை நாங்கள் கூட்டணும். அதை தான் சொல்கிறோம். இந்த கர்மாந்தரத்தை முன்னாடியே ஒரு 2 லட்சம் பேர் இதில் ஒதுக்கி நீங்கள் வந்துருந்தீங்கன்னா அந்த மவுண்டோட அண்ணா சாலை மட்டும் நிரப்பியிருந்தீங்கன்னா, ஒரு மாஸ்க் காமிச்சிருந்தீங்கன்னா, மத்திய அரசு மொத்தமும் முற்றுகிட்டு அங்கங்கே ஒரு 10,000 பேர் 10,000 பேர்னா போலீஸ் தண்ணீர் இருக்குல்ல, திரும்ப உங்களுக்கு 65 தான் வந்திருக்கு ஞாபகத்தில். 1965 பக்தர் ஸ்தலம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், இராணுவத்தை அனுப்பிச்சு பெரிய ஒரு இது 400 பேர் மேலே சுட்டு கொட்டமோ ஒரு முடிவு வரட்டும் தெளியிட்டோன்றான். அதில் நானும் இருக்க மாட்டேன், நீ இருக்க மாட்டேன், யார் நிற்கிறோமோ போகட்டும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும்ல. இது எல்லாமே தடுத்தது யாருன்ற கேள்வி வருது. பாடம் கற்கிறோம். நீங்கள் தமிழ் தேசியம் தேவை அவசியம்னு பேசுகிறோம். இதே போலத்தான் இந்த காங்கிரஸுக்கும் புத்தி இப்போ வந்திருக்குது. இல்ல அப்ப கூட தலைமைக்கு தலைமையில இருந்து யாரும் இது வரைக்கும் அந்த குரலை கொண்டு வரல. காங்கிரசினுடைய உச்ச தலைமையில இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவோ அல்லது சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ கூட அந்த வார்த்தைகளை இன்னும் பிரயோகப்படுத்தல, ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதுவும் கட்சி தலைவர் கூட இல்ல, அடுத்த நிலையில இருக்கக்கூடிய தலைவர்கள், எம்பிகள், எம்எல்ஏ, இவர்களுடைய குரல் எப்படி இங்கே எடுபடும்? அதுக்கு பேர் தான் கலக்க குரல்ன்றது. அதுக்கு பேர் தான் நியாயத்தின். அதிகாரத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் கேட்கணும்னு கிடையாது. நீ காலங்காலமாக டெல்லியோட பேசிப்பீங்க, டெல்லி என்ன முடிவு எடுக்கிறது, நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்கன்னு நாங்கள் கொத்தடிமை அந்த கேள்வி வருது இல்லை. டெல்லி வந்து இங்கே வேலை செய்யுமா, டெல்லி வந்து இங்கே ஓட்டு போடுமா, டெல்லி வந்து இங்கே ஆர்கனைஸ் ஆகுமா, இங்கே நான் என் தொண்டனை போய் எப்படி வந்து எனக்கு ராகவ் நீ எனக்கு வந்து இருக்கணும் பக்கபலமான்னு உன்னை நான் எப்படி கூப்பிட முடியும்? உனக்கு பக்கபலமாக நான் இருந்தால் தான் நீங்கள் எனக்கு வருவீங்க. கரெக்டாக தலைமையும் பேசிக்கொள்ளுது இல்லையா? நமக்கு அந்த போக்கு வேண்டாம் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள். மாநிலம் இந்த மாநிலத்தில் இவங்க முடிவு எடுக்கட்டும், ஒரு முடிவு எடுக்கட்டும். ஒன்று, இது ஏன் தேசிய தலைமை மறைமுகமாக தூண்டியதுக்கு கூடாது? இத்தனை ஆண்டு காலமாக நீ ஒன்று யோசிச்சிருக்கணுமே. இத்தனை வாய் இல்லாத பூச்சியாக இருந்தவர்களுக்கு இப்போ வாய் நல்லா நீளமாக வருது. என்ன காரணம்? சம்திங் யோசிக்கணுமா இல்லையா? அப்படி யோசிங்க நீங்கள். இத்தனை ஆண்டு காலமும் வாயிலா பூச்சிகளாக அங்கே சொல்லிட்டானுங்க இங்கே வேலை செய்யணும், அவ்வளோதான், நமக்கு ஒரு அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் இந்த குரலை எழுப்புகிறார்கள். அதிகாரத்தில் இருக்கிற இதே ஆட்களே எழுப்புறாங்கன்னா என்ன? அப்போ ஏன் ஒரு ஓட்டம் உங்களுக்கு வந்திருக்குமா இல்லையா? சம்திங் ராங் எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது. அது இடிக்குதுன்றானா வந்துருவா, அதிகாரத்தில் பங்கு கொடு. இப்போ கடைசியாக நேற்றைய விஷயத்துக்கு வருவோம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குதா? ஊரில் போகிறவனெல்லாம் நீ ஆர்எஸ்எஸ் பி டீம், நீ ஆர்எஸ்எஸ் டீம், தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய சீமான யாரெல்லாம் எதிர்த்து கேட்டாங்களோ எல்லாரையும் இந்த திமுக கூட சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. பாஜக பி டீம் என்று சொன்னார். பாஜக யாரெல்லாம் எதிர்த்து அவர்களை கேள்வி கேட்கிறார்களோ, நியாயத்தை கேட்கிறார்களோ, அவதுரை வாரி வீசும் விதமாக உங்களுக்கு பதில் சொல்ல முடியாத போது அவதுரை வாரி வீசுறது. உடனே நீ பாஜக டீம் இப்படின்னு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடிச்சியா மனுஷனை கடிச்ச கதையா? அவன் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸே நீ ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை தான் செய்கிற, ஆர்எஸ்எஸ்னுடைய குரலாக இருக்கிறாய். புரியுதுல? அந்த வார்த்தை வந்து எம்.எம். அப்துல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் அவர் என்ன சொல்ல வராரு, நீ எதை வேணாலும் காங்கிரஸ் மேலே விமர்சனம் வைங்க, புரியுதில்ல? உங்களுக்கு மத்திய அதிகாரத்தில் இடம் கொடுத்து கொழுத்த பதவிகளை கொடுத்து அதன் மூலமாக பெரிய களங்கத்தை சுமந்த கட்சின்னு அவங்க பேசுனாங்க. 2G நாங்கள் அசிங்கப்பட்டது போதும், 1,76,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுலேருந்து உங்களை காப்பாற்றுற வேலையெல்லாம் கூட அது செய்தது மெனக்கிட்டு. இப்படி இருக்க ஒரு கட்சிக்கு இந்த மாநிலத்தில் ஒரு அதிகாரி கொடுக்கல என்ன குறைஞ்சி போச்சுன்னு கேட்குறேன். இதுதான் அவங்க கேட்குறாங்க. இதுக்கு நீ என்ன சொல்லியிருக்கணும்? இல்லைங்க அது எப்பயுமே பழக்கம் இல்லைங்க, அதெல்லாம் மேல் இடத்துல நாங்கள் பேசி முடிவு பண்ணிக்கிறோம், நீங்களாம் சும்மா வாய் நீங்கள் விடுங்க, அங்கே தானே நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? கரெக்டா? கரெக்ட். ஆர்எஸ்எஸ்ஸின் பொருளாக ஒதுக்கிறன்னு கோவம் வந்துருச்சு மாணிக் தாகூர். பார்த்து பேசுங்க, அடக்கி பேசுங்க, இது இந்த மாதிரி வச்சுக்காதீங்க. கோட்சே காலத்திலிருந்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கற்றுக்கோ. கோட்சே காலத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் வந்து பாஜகவை கடுமையாக நாங்கள் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கிறோம். ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சேவை இயக்கம் தான் சொல்லிட்டு நீங்கள் முரசொலியில் எழுதிட்டு பின்வாசல் வழி ஆர்எஸ்எஸ் கூட எல்லா உறவும் இன்னைக்கும் வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய முகமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நீங்கள் இடத்த கொடுத்து வச்சுட்டு ஆர்எஸ்எஸ்க்காக வேண்டிய ஒரு பெரிய இனக்கலவரம் கோவையில் வந்து தூண்டுற ஒரு சூழ்நிலையெல்லாம் நடந்துட்டு, புரியுது உங்களுக்கு? இவ்வளவும் செய்து நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை போய் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் குரலாக ஒலிக்கிறீங்கன்னா அது அநீதி இல்லையான்ற ஒரு கோபம் காங்கிரஸ் தரப்பில் கொதிப்பாக வந்துடுச்சு. இப்போ இல்லை, இப்போ காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய இன்னொரு முகமாக இருக்குதுன்னு எம்.எம். அப்துல்லா சொன்னதுல கூட நியாயம் இருக்குதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தேர்தல்ல சொல்லியிருந்தாரு, நான் ஒரு கவுல் பிராமணன் என்று அவருடைய போனதை எடுத்து காமிச்சார் ஒரு கோவில். சரி, அதை பார்த்திருப்பீங்க. வடநாட்டுல தமிழ்நாட்டை விட்டு வெளி மாநிலங்களுக்கு போக, வட மாநிலங்களுக்கு போக ஆர்எஸ்எஸ்க்கும் அல்லது பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு என்னவாக இருக்கும்? தலைவர் தான் வேற வேற இருப்பாங்க, மற்றபடி கொள்கைகள் சித்தாந்தங்கள் எல்லாமே ஒரே போல தானே இருக்கும். கடவுள் இருக்குன்னு அப்படி இருக்கிற எம்.எம். அப்துல்லா அந்த காங்கிரஸ் எதுக்கு முதுகுல சுமந்து சுத்திக்கிட்டு இருக்கணும்? நீங்க தான் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களாச்சே.
நீங்களே வந்துட்டீங்களா, வாயை கொடுத்தீங்களா, ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறீங்களா? அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் தமிழ் தேசிய தளத்தில். ரெண்டும் ஒருமுகம், நிறம் மட்டும் வேற. புரியுதுல? ஒன்று கதர் ஒன்று காவின்னு பேசிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை இது தூய்மையானது, இது அப்படிலாம் கிடையாதுன்னு காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே தோலில் வச்சுன்னு அரை நூற்றாண்டுக்கு மேலே சுற்றிட்டு இருக்கிறதே நீங்கள் தான். ரெண்டும் ஒன்று தான்னாக்கா அப்புறம் நீங்கள் எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க காங்கிரஸோட? பாஜக கூட ஏற்கனவே கூட்டணி வச்சுட்டீங்க. நல்லவர் வல்லவர்னு நீங்கள் தான் பட்டம் கொடுத்தீங்க. அவர் கூட்டு வந்து வீட்டில் உறவாடிட்டு இருந்தீங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு விஷயம், கடைசி நிமிஷம் வரைக்கும் கருணாநிதி அவர்களோடு மோடி மிக நல்ல உறவு கொண்டிருந்தார். இதுக்கு ஒரு எவிடன்ஸ் நம்ம சொல்கிறோம், நடந்த வரலாற்றை சொல்கிறோம். செல்வி ஜெயலலிதா பாப்பாத்தி ஏற்கனவே அந்த ஆட்சியை கவுத்தாங்க. அப்புறம் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அப்புறம் மோடி இவங்க நிகழ்ச்சிக்கு வர இவங்க அங்கே போக நல்லா தான் இருந்தாங்க. பிறகு புரிஞ்சுக்கிட்டு மோடியா லேடியான குரல்லாம் வச்சாங்க. அரசியல் அதெல்லாம் சகஜம், எதிர்க்குதுன்னு. உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோவில் இருந்தப்போ எத்தனை முறை வந்து பார்த்தாரு மோடி, சந்திப்பு நடக்கவே இல்லை. ஆனால் கருணாநிதிக்கு வந்தார், பார்த்தாரு. அதை விட சொன்னது என்னன்னா, என் வீட்டில் வந்து டெல்லியில் தங்கி கொள்ளுங்கள், உங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் வேண்டிய எல்லா மருத்துவ ஏற்பாடும் நான் செய்கிறேன். யாருக்கு சொன்னார்? செல்வி ஜெயலலிதாவுக்கு சொன்னாரா பாப்பாத்திக்கு? அப்ப நீங்க இந்த பார்ப்பன RSS பாஜக முகத்தோடு நீங்க எந்த அளவுக்கு பரிச்சயமா இருந்திருந்தீங்கன்னா, வாஜ்பாய் காலத்துல கூட்டணியில இருந்த அந்த காரணத்தினால கூட்டணி இல்ல, கூட்டணியில இருந்து வெளியில வரல. பாஜகவை வாழ வைத்தது திமுக. 5 ஆண்டுகள் அது மட்டும் சப்போர்ட்டாங்க. இல்லைன்னா அன்னைக்கே செதறி போயிடல. நீங்கள் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி தான் ஒரு பாடம் பாடம் கத்துக்கிட்டதுக்கு பிறகு இனிமே பாஜகவோட ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு வெளியில வரும். வெளியில இருந்து பாஜகவை கடுமையாக எடுத்து வெளியில வந்துட்டு பிற்படியா அந்த உறவு உங்களுக்கு நீடிக்குது, இவ்வளவு செல்வாக்கையும் உங்களுக்கு கொடுக்குது. நாங்கள் இந்தியாவிலே அதிகம் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் கருணாநிதி தானே. அது ஒரு அரசியல் நாகரிகம். அரசியல் நாகரிகம்னா அந்த நாகரிகம் செல்வி ஜெயலலிதாவுக்கு வரமாட்டிருக்குது. சொல்லுங்க, குருமூர்த்தி சொன்ன வார்த்தையை நாங்கள் அதிகம் மதிப்பது இவர் தான் மதிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்களே. அவங்க சார்பாக விகடனில் போயிட்டு வந்த பத்திரிகையாளர் எழுதின ரைட்டப்லாம் இன்னும் இருக்குது, விகடனில் வந்தது இருக்குது. அந்த மரியாதை ஏன் செல்வி ஜெயலலிதா மேலே இல்லை, கருணாநிதி மேலே இருக்குது? ஜெயேந்திரர் புரியுதில்ல, ஒரு கொலை வழக்கில் வந்து கைது பண்ணி வழக்கு போகிறதெல்லாம் அதிமுக பாப்பன அரசு, கரெக்டா? ஆமாம். பிறகு ஆட்சி மாறுது, திமுக வருது, காட்சியும் மாறுது. விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு விட்னஸ் அதிகாரி, அந்த கேஸை நடத்திய போலீஸ் அதிகாரி, அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் அன்னைக்கு எல்லாருமே சொன்னது கருணாநிதி தான் தோற்கடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அவர் விடுதலை ஆகிறதுக்கு காரணமே கருணாநிதியுடைய அரசு தரப்பு சாட்சியங்கள் சொதப்பல் ஆயிடுச்சு. அப்போ யார் RSS பாஜக கிட்ட உறவில் இருக்கிறது? யார்? நீங்கள் உறவில் இருந்துக்கிட்டு MM அப்துல்லா, நீங்கள் அதை காலம் முழுக்க அனுபவிச்சுக்கிட்டு காங்கிரஸை பார்த்து RSSின் குரல் நீங்கள் ஒழிக்கிறீங்கனாக்கா இது என்ன தேவையான கேள்வி தான். மரியாதை கொடுத்து மரியாதை இங்கே தான் முட்டிக்கிட்டு இப்போ நிற்கிது. இப்போ திமுக அதை விரும்பாது இல்லையா சார்? திமுகவை பொறுத்தவரையில் 2026 ஆட்சி அமைக்கணும், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது தந்தைக்கு பிறகு முதலமைச்சர் ஆக்கணுன்ற கனவோடு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது காங்கிரஸை பகைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் டெல்லியோட பேசி சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. தலைமையை பேசிக்கலான்னு. நீ என்ன தலைமை? மாநில அரசு மாநில நிர்வாகத்திட்ட நீ பேசுனீங்கன்னா டெல்லி இந்த முறை அது நடக்காதுன்றாங்க. புரியுதில்ல? நீ ஸ்டேட் லீடரு, நாங்களும் ஸ்டேட் லீடரு, அது தேசிய கட்சி, கரெக்டா? எங்ககிட்ட முதல்ல பேசு, அப்புறமே டெல்லிக்கு பேசுவோம். அந்த நிலைக்கு இப்போ வந்திருக்குது. இன்னும் எத்தனை காலம் நீ இப்படியே பேசிட்டு இருப்ப, நாங்கள் உங்களுக்கு சேவகம் செய்துட்டு இருக்கோம். சார், இத்தனை நாளாக காங்கிரஸுக்கு வராத இந்த தைரியம், இந்த வெளிப்படையான பேச்சு விஜயின் வருகைக்கு பிறகாக வந்திருக்கு. ஒரு வாய்ப்பு வந்திருக்குது, பயன்படுத்தலாமே. புரியுதுல உங்களுக்கு? விஜய் இப்போ வந்திருக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கான இடம் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. எது எப்படி இருந்தாலும் அங்கே சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு எப்படி போயிட்டு தனியாக வந்து ஒன்றுமே இல்லாமல் போனாலும் போகட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை. தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸுக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, உனக்கு ஆட்சியே இருக்கக்கூடாது, 2 கண்ணும் போகணும் உனக்கு. புரியுதில்ல உங்களுக்கு? அதான் காங்கிரஸுடைய நோக்கம். என்ன உனக்கு குறைஞ்சி போகுது? ஆந்திராவில் கொடுத்துருக்காங்க, நீ சமூக நீதின்ற. சமூக நீதியுடைய தத்துவார்த்தம் என்ன? கூட்டணியில் எல்லாமே எல்லாருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறது. இதில் வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறது மட்டும் இல்லை, ஆட்சியில் பங்கு மட்டும் இல்லை, அதிகாரத்தை பங்கு போடணுன்றாங்க. ஜார்க்கண்ட்ல அப்படி இருக்குது. அப்போ நீ ஏன் இதை செய்ய? நீ தான் சமூக நீதி இந்தியாவுக்கு ஏற்றுமதி நாங்கள் பண்ண ட்ரெயினில் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை? பிரித்து கொடு. உனக்கு பக்கத்தில் ஆந்திராவை பேசிட்டு இருக்காங்க, பெரியாரை சொல்லலை, சமூக நீதினு சொல்லலை, சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. மெஜாரிட்டி தான், ஆனாலும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுத்துருக்காங்க. துணை முதலமைச்சர் நீ கூடன்னு கேட்குறாங்க. தப்பா ரைட்டா? சரியான வாதம். அதுக்கு வாங்கன்றாங்க. இந்த சந்தர்ப்பம் இல்லைன்னா நாங்கள் விஜய் பக்கம் போகிறோம். எங்களுக்கு அங்கே போனால் வெற்றி வருதா தோல்வி வருதா இல்லை, பட் எனக்கு ஒரு கண்ணு தான் போகும், உனக்கு 2 கண்ணும் போகும். உன்னுடைய அடுத்த கிளை, அடுத்த மரம் வளர்ந்து வர்றதுக்கு நட்டு வச்சுன்னு இருக்கிற, அது இருக்கணுமா வேணாமான்னு பார்த்துக்கலாம். இது டிமாண்ட் பாலிடிக்ஸா இல்லை பிளாக்மெயில்? ஆமாம், டிமாண்ட் பாலிடிக்ஸ் வந்து இருந்து தானே ஆகணும். அரசியல் அதானே. அந்த 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 நெருக்கடி இருக்க போய் தானே 5 வருஷம் நீ எனக்கு, அதாவது நம்ப மாட்டீங்க நீங்கள். 2009 இனப்படுகொலை விழுது,
அதுக்கு முன்னாடி என்னன்னு இவங்க கேட்டதெல்லாம் கிடைக்குது. கேட்டப்பெல்லாம் இங்கே வராங்க. சொக்கத்தங்க சோனியா நினச்சி கூப்பிட்றாங்க. நினச்சி வந்துட்டு இருக்குது டெல்லி தலைமை. எல்லா காலம் துறைகள், மத்திய துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கிற துறைகள். புரியுதுல? இவ்வளவு சாதிக்க முடிஞ்சது உங்களுக்கு டிமாண்ட் தானே. ஏன்னா எங்களுடைய சப்போர்ட் நீங்கள் 5 வருஷம் ஆட்சியில் இருக்கணும்ல, நாங்கள் வித்ட்ரா பண்ணிப்போம். அதை சொல்லாமல் அதை கழுத்தை பிடிச்சி நெருக்கி 2G ஊழல் வரைக்கும் நடந்து ஏகப்பட்ட. ஒருவேளை தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு தொங்கு சட்டசபை உருவாகி அப்போ ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ ஆட்சியில் பங்குன்ற கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும். அந்த சூழ்நிலை தான் உருவாக்குறாங்க. அதுதான் சொல்ல வராங்க. இப்போ அந்த கருத்து கணிப்பு அது நம்ம பிறகு பேசுவோம். எனக்கு அதுலேயே நிறைய முரண்பாடுலாம் இருக்குது. அந்த தம்பி திருநாவுக்கரசு நமக்கு தெரிஞ்சவர் தான். அதில் நான் அவர்கிட்ட பேசணும்னு இருக்கிறேன். இந்த கருத்து கணிப்பிலே மீண்டும் திமுக ஆட்சி தான்ற ஒரு வார்த்தையை சொல்ல வராருல, அது உருவாக்கப்படுகிறதான்னு நான் சொல்ல வரேன். இப்போ ஏன்னா இந்த ஊடகங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு விவாதிக்கிறப்ப இதே அதிமுக தான் முதலிடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஊடகம் இந்த விவாதத்தை நடத்தியிருக்குமா? வெளியில கூட வந்திருக்காரு. இவ்வளோ எடுத்து பேசியிருக்குமா? புரியுதுல உங்களுக்கு? கூட்டணி ஆட்சி தான்றப்ப அங்கே இன்னொருத்தருக்கும் வேலை செய்யக்கூடிய போக்கு அவங்களுக்கு இருக்குது. நடிகர் விஜய்க்கும் ஒரு கொக்கி போடுறாங்க. இந்த கருத்து கணிப்பு டீமை நான் சொல்கிறேன். 3வது இடம். நான் அதை நியாயமாக பேசுகிறேன். அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. கருத்து கணிப்பு டீமுக்கு நீங்கள் ஒரு பெரிய அஜெண்டா எங்களுக்கு தரணும், நீங்கள் ஒரு பெரிய ஒர்க் அஜெண்டா எங்களுக்கு தரணும் அப்படின்னு அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாம். கரெக்டாக அந்த அடிப்படையில் அது இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அதை முழுசும் ஏற்கிறதுக்கு எனக்கு இல்லை. நான் ஒன்றும் உட்காந்து பேசணும் அதில். ஆனால் அதை உடனே இவ்வளோ பெரிய விவாதமாக்கி காரணம் என்னென்னா நாங்கள் தான் களத்தில் இருக்கிறோன்னா எப்படி திமுக மீண்டும் அதிகாரத்துக்கு வரும் எனக்கு புரியவே இல்லை. நேற்று இருந்த கால சூழ்நிலை 2021க்கு முன்பாக இருந்தது. 10 ஆண்டு கால நெருக்கடி அந்த காட்சி போதும் இவங்க இருந்தது அப்படின்ற மனநிலை மக்களுக்கு இருந்தது. ஒன்று, அதிமுகக்குள்ளே மிக பெரும் குழப்பம், கட்சி சின்னம் எல்லாமே சின்ன பின்னமாக ஆள் எடுத்துக்கிட்டு திமுக மடியிலே ஓபிஎஸ் உட்காந்துட்டு பண்ண பெரிய விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து அன்றைக்கி மைனஸ் ஆச்சு. இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு இவங்கெல்லாம் ஓடனங்க முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி இவங்க தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் முடிஞ்சு போன கதை. அது முடிஞ்சிருச்சா? இந்த இடம் இருக்குது. செங்கோட்டையின் பணம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைன்றது வேறு. அடுத்தது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் என்னென்னலாம் நிறைவேற்றிருக்கீங்க இப்படி கேள்வி நிறைய மக்கள்கிட்ட. அந்த 1000 ரூபாய், அடுத்தது பஸ்ஸு, இதை தாண்டி நேற்று 10 லட்சம் அது நம்ம பேசுவோம், தனியாக பேசுவோம். அதை இவ்வளோ விஷயங்கள் மைனஸாக இருக்குது. ஒன்று, அன்னைக்கு விசிகாவுக்கு இருந்த செல்வாக்கு இன்னைக்கு இருக்கிறதா அப்படின்னு கேள்வி எடுத்துக்கணும். அதிக வாக்குகளை வாங்கி கொடுத்தது திருமாவளவன். அவருடைய உழைப்பை நம்ம மறுக்கலை. இன்னைக்கு அந்த கட்சி அதை தக்க வச்சுக்கிட்டாதுன்னா இல்லை. திமுகவுக்கு ஒட்டாக இருந்து தன் சக மக்களுடைய தலைவர் பிரதிநிதிகளே வழக்கில் மாட்டி உள்ள ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி உள்ள வச்சுட்டு இருக்கிற அந்த போக்கெல்லாம் ஒரு அதிருப்தியாக இருக்குது உள்ளார. அடுத்து அவங்க கட்சிக்காரர்கள் கூட சேரல. கேடர்ஸ் யாருன்னா ஒரு சில பேர் சம்பாரிச்சிருக்கலாம், எல்லாரும் சொல்ல முடியாது. அந்த சம்மந்தப்பட்ட மக்களுக்கு வர வேண்டிய எந்த உரிமையாவது நீங்கள் பேசி இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்லை, உங்களால் முடியல. புரியுது? திமுக கூட்டணியில இது வரைக்கும் ஒரு கழக கொள்ள கூட எழுப்பினார். எங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்றது இருக்குதுன்னு முதல்ல ட்விட்டர் போட்டாரு. ஒரு அழுத்தம் வந்த உடனே டக்குன்னு என்ன ஆயிட்டாரு, எங்களுக்கு அப்படி கனவு இருக்குது, பட் இப்போ இல்லை, இப்போ பாஜக உள்ள வந்துடும், இந்த சூழ்நிலை கருதி நாங்கள் இப்போது கேட்கலன்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் ரவிக்குமார் எம்பி அவர்கள் கூட சொன்னாரு, ஆட்சியில் பங்கு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்க நிலைப்பாடுல உறுதியா அவங்க என்னன்னா கட்சியை நீ காப்பாற்றி வளர்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணுமா வேணாமான்றது பிரச்சனை இல்லை. திமுகவுக்கு நம்ம முட்டு கொடுக்கணுன்றது தான். இப்போ அந்த பகுதி மக்கள் எல்லாம் டீமாக விஜய்க்கு போயிட்டு இருக்காங்க. எங்க இருக்குது அந்த ஓட்டு வங்கி இருக்குதான்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு அது தேர்தல் கம்யூனிஸ்டுகள் இன்ன வரைக்கும் இந்த மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் இல்லை. அரசு தூய்மை பணியாளர்கள் கம்யூனிஸ்டுல களத்தில் நின்று இருக்கணும். தோழர் பேட்டியில் அதிருப்தியில் தெரிவிக்கிறார், சண்முகம் தோழர் தெரிவிக்கிறார். ஆனால் இந்த கம்யூனிஸ்டுகள் களத்தில் இல்லையே. நீங்கள் தானே மக்களுக்காக அப்படின்னு கொடி பிடிச்சிட்டு வந்த இயக்கம் தானே இது. கம்யூனிஸ்ட் கூட சொல்லுது 234 தொகுதிகளிலே நாங்கள் தனித்து கூட நிற்போம். இல்லை, அவங்க நிற்கட்டும், இல்லைன்னு சொல்ல. எனக்கு தேவை திராவிட கட்சிகளோட கம்யூனிஸ்ட் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாள். நான் அதில் இருக்க தமிழ் தேசியத்தில் இருந்தாலும் கூட எனக்கு கம்யூனிஸ்டம் வேணும்னு நான் நினைக்கிறேன். உண்மையில் அது அவங்க அதுக்கான களப்பணி செய்திருக்கிறீங்களான்னா இல்லை. எதுக்கு நீங்கள் எத்தனை போராட்டம் எங்கே போய் நின்று இருக்கீங்க சொல்லுங்கள். ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு நீங்கள் திமுக கூட சேஃப்டியாக போய் நிற்கிறீங்க. இப்போ கூட திமுக கிட்ட கூட்டணிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லாத தனிச்சே வரும்னு சொல்ல வரீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது நாங்கள் அது இப்படி இருக்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. எங்கே இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி? அதனால நீங்கள் 2021 காலகட்டத்தை பொறுத்தி இப்போ திமுக அதிக பெரும்பான்மையை ஜெயிச்சிருன்னு சொல்கிறது தப்பு. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் அதிமுக பக்கம் முதன்மையாக இருக்குது. அது ஒரு தனி விவாதம். அது புரியுதில்ல உங்களுக்கு? இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி குரல் வர்றது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? நீங்கள் இப்போ திமுக கூட்டணி உடையுமா உடையாது? ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்னா உடையாது. அதை திமுக ஒத்துக்கொண்டார்.
இல்லை என்ற பட்சத்தில் அது உடையுமா என்னன்னு தெரியாது. ஆனால் திரும்ப வராதுன்ற மட்டும் தெரியும். காங்கிரஸ் அங்கே இருக்காது நிச்சயமா. சரி, கூட வேற யாருன்னு போனாலும் போவாங்க. இல்ல ப சிதம்பரம் முன்னாள் அமைச்சர் கூட 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, இந்திய கூட்டணி நிச்சயமாக தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாரே தவிர, அது திமுக தலைமையிலையா இல்ல காங்கிரஸ் தலைமையிலையா இந்திய கூட்டணி தலைமையில என்ற வார்த்தையை அது தலைமையை குழப்பறதுக்காக ஒரு சொல்லக்கூடிய சந்திப்பு வார்த்தை அதெல்லாம். அதே கார்த்தி சிதம்பரம் அவங்க மகன் சொல்லக்கூடிய இது என்னவா இருக்குது? அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்னுடைய கேடர்ஸுக்கு நான் எதுவும் செய்ய முடியல. அதானே இப்போ எல்லாருக்கும். உங்கள் கட்சி நிர்வாகிகள் கீழ்மட்டம் வரைக்கும் நீங்கள் செய்துக்கிறீங்க. ஏன் கட்சிக்காரனை போய் இப்போ எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு வேலை செய்யணும் வானா எப்படி வருவான்? எனக்கு நான் ஒன்றுமே செய்யலையே. அந்த ஆதங்கம் காங்கிரஸுக்கு இருக்குமா இல்லையா? பிரிச்சிரு, வீட்டை தனியாக பிரிய, அதான் இப்போ பேசுறது புரியுதில்ல? பங்கு சொத்தை பிரிச்சிரு, உனக்கு ஒரு அதிகாரம் எனக்கு ஒரு அதிகாரம் வச்சுப்போம். என் கட்சிக்காரனுக்கு நான் செய்கிறேன், உன் கட்சிக்காரன் நீ செய்ய, எல்லாமே மக்கள் தானே அப்படின்றாங்க. என்ன இதில் இருக்குது? பாப்போம், இதுக்கு இன்னும் நிறைய விவாதம் பண்ண வேண்டிய காலம் இருக்குது. ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் மயிலாடுதுறையில ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறார். அதாவது அண்ணன் சீமான் கூட்டம் போட்டதற்கு எதிராக போட்டு பேசுகிறார். அதுல அயோத்திதாச பண்டிதர், ஐயா ரட்டமலை சீனிவாசன் இவர்கள் தான் திராவிடத்தை தோற்றுவித்தவர்கள். திராவிடம் என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி என்றால் சீமான் அவர்களை பெரியார் என்று சொல்கிறார் அல்லவா? அப்ப திராவிடத்தையும் இவர் ஏத்துக்கிறாரா அப்படின்னு கேட்டுட்டு, ஒருவேளை திராவிடத்தை இவர் கொச்சைப்படுத்துகிறார் என்றால் ஐயாவையும் கொச்சைப்படுத்துகிறாரா அப்படின்ற கேள்வியை கேட்கிறார். அதாவது எனக்கு ஐயா சுபவீர பாண்டியனை பார்த்தோன்னு உடம்புல அப்படி புல்ல அரிச்சிருது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது. ஆமாம், பார்த்தா அன்னைக்கு என்ன ஒரு வீராவசியம், என்ன ஒரு இது அடாடாடா கேள்வி மறக்கிறார் பாரு என்னன்னு. அயோத்திதாச பண்டிதர் தான் திராவிடம்ன்ற வார்த்தையை கொண்டு வந்தார். ஜான் ரத்னம் அவர்களோடு இணைஞ்சு அதை கொண்டு வந்து ஒரு பேரை உருவாக்கி அதை ஒரு அமைப்பாக அவங்க நடத்துகிறாங்க. ரட்டமலை சீனிவாசன் அதை இன்னொரு அமைப்பாகவும் கொண்டுட்டு வராங்க. அப்புறம் திராவிடன்ற பேரில் அவங்க இயக்கமே பேர்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் தொடர்கிறது. இந்த திராவிடம் தவறு என்று சீமான் சொல்கிற பட்சத்தில் அந்த தலைவர்களை கொச்சப்படுத்துகிறாரான்னு கேட்குறாரு. ஒடுக்கப்பட்ட மக்கள் பயப்படுற புள்ளெல்லாம் எனக்கு மேலே படுத்துக்குங்கன்னு சொல்கிறது இதுதான். உனக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ, உனக்கு திராவிடத்துக்கு எப்பொழுதெல்லாம் குந்தகம் ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் உன் இடம் காலியாகுது நீங்கள் நினைக்கி பதறீங்களோ, அன்றைக்கி தான் அந்த ஒடுக்கப்பட்ட தலைவர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் உனக்கு துணைக்கு வேணும்னு கூப்பிட்றீங்க. நியாயம் தானே. இந்த ரட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதரும் எப்பொழுது திராவிடம் தூக்கி பிடிச்சது சொல்லுங்கள்? அவங்க வச்ச பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அவங்க தான் உருவாக்குறாங்க. அந்த இயக்கத்தை நாங்கள் அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. அவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் உங்களுக்கு? பெரியார் திராவிடம்னா என்னன்னு சொல்கிறாரு சொல்லுங்க. இது அயோத்திதாச பண்டிதர் சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இருந்தாரு, ரட்டமலை சீனிவாசன் நடத்திக்கிட்டு இருந்தாரு, ஒடுக்கப்பட்ட பிரதிநிதியினுடைய இதுவாக வந்த அந்த குரல் இது, அதிலிருந்து நாங்கள் இதை எடுத்துக்கிறோன்னு சொன்னாரா? பாப்பா உள்ள நுழைஞ்சிரும், அதனால நான் திராவிடன் பேர் வைக்கிறோம் தமிழ்னு சொன்னாக்கான்னு சொன்னாரா? சொல்லுங்க. பெரியார் என்ன காரணத்தை சொன்னார்? இந்த ரீசனை சொன்னாரா? ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாரா? இன்னைக்கு சுபவீர பாண்டியன் பேசக்கூடிய அந்த குரல் அன்னைக்கு பெரியார் சொன்னாரா நான் கேட்குறேன். பாப்பா உள்ள வஞ்சிருவான் தமிழ்னு சொன்னாக்கா, அதனால தான் நான் திராவிடன்னு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்போ நீங்கள் 2 பேரும் சொல்லலை ஒன்று. சரி, எத்தனை நூற்றாண்டு நிகழ்வு நடத்தியிருக்கீங்க உங்கள் திராவிடத்தில்? அயோத்திதாச பண்டிதரும் ரட்டமலை சீனிவாசனும் VM முனுசாமி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக மிக பெரும் ஆளுமையாக உங்களுக்கு இது பிச்சை போட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த உதயசீரன் சின்னமே இவங்க போட்ட பிச்சை அப்படின்னு தான் நம்ம பேசியிருக்கிறோம். எங்கே நீங்கள் பேர் வச்சிங்க? ஏதாவது ஒரு இடத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் சித்த வைத்திய மருத்துவமனைக்கு, தாம்பரத்தில் சானிட்டோரியம் சித்த வைத்திய ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதருடைய பேர். ஏன்னா அவர் பெரிய மருத்துவர், மிகப்பெரிய ஸ்காலர் அயோத்திதாச பண்டிதர். இவங்கள மாதிரி படிச்சுட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி ஓட்டுற கோஷ்டி இல்லை. சொந்தமாக சிந்திச்சு, சொந்தமாக எழுதி, சொந்தமாக பத்திரிக்கை நடத்தினார். ஆனால் திராவிடன் நடத்தலை, ஒரு பைசா தமிழன் நடத்துகிறார். அப்புறம் தமிழன் பத்திரிக்கை நடத்தினார். சாதி வரி கணக்கெடுப்பு பிரிட்டிஷ் எழுத வரும்போது அவர் சொன்ன வார்த்தை, சாதிகளற்ற தமிழர்கள் உங்களை குறிப்பிடுங்கன்றார். திராவிடன்னு சொல்லலை. இதெல்லாம் இருக்குது, இதை பேசலையே. ஏர் மகராஜன் ஒரு கட்டுரை ஆய்வாளர், நிறைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ கூட ஏர்னு ஒரு இதழை கொண்டு வந்திருக்கிறாரு. 6 மாதத்து ஒரு இதழ் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அது அவசியம் எல்லாரும் வாங்கி படிக்கணும். அதை அந்த ஏர் இதழ் கொண்டு வரதுக்கு முன்னாடி இன்னொரு புத்தகம், அயோத்திதாச பண்டிதர் ஏன் அந்த காலத்திலேருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்ன்றது மாதிரி ஒரு பெரிய ஆய்வு கட்டுரை புத்தகமாகவே வந்திருக்குது. அவரை தமிழர் என்று அயோத்திதாசர் பேசியதால் அவருடைய அரசியல் அங்கே தான் இருந்ததால் இந்த திராவிட கோஷ்டிங்க இந்த கும்பல் எல்லாமே சேர்ந்து அவர் புறந்தள்ளிடுச்சு. புரியுதில்ல? நீங்கள் அம்பேத்கரை பேசுறதுக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதரில் இங்கே பேசியிருக்கணும். ஒடுக்கப்பட்ட தலைவருடைய பிரதிநிதியாக நீங்கள் பேசக்கூடிய அத்தனை விஷயம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கிட்டாரு. ஒரு சொல்கிறாரு, திராவிடன் என்பதால் எனக்கு அன்றைக்கி இருந்த ஆளுநர் மரியாதையாக சந்தித்து பேசினார். உருடா விடுறாரு. ஆனால் அவரை நீங்கள் ஏன் புறந்தள்ளினீங்க?
பெரியார் படம் வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லா படம் இருக்குது, அண்ணா இருக்குது, கருணாநிதி இருக்குது, உதயநிதி இருக்குது, இன்பநிதி எல்லாருக்குமே இருக்குதுல்ல. எங்கே அயோத்திதாஸ் பண்டிதர் எங்கே வச்சுங்க? நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து அவருடைய நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் அயோத்திதாஸ் பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசனும் தமிழ்நாடு முழுக்க பெரிய 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 போஸ்டராக ஒட்டணும் பிற்பாடு தான் பேச ஆரம்பிக்கிறோம். சரி, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் கொச்சப்படுத்துறாரு சீமான், நீ அவ்வளோ அக்கறையாக சொல்கிற, ஏன்னா உனக்கு பயந்துட்ட, நீ பயந்துட்டதால அந்த மக்களை ஆதரவாக இழுக்கணுன்றதுக்காக சீமான் கொச்சப்படுத்துக்கிறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களே எங்கள் பக்கம் வாங்கன்றீங்கல்ல. இந்த பஞ்சமி நிலம்னு ஒன்று இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, 12 லட்சம் ஏக்கரு. ஒரு சீமான் சாதாரணமாக நேற்று முளைச்ச காளான் உங்கள் பாஷையில் நீ 75 ஆண்டு 100 ஆண்டுன்னு சொல்லிக்கிற பெருமை உங்களுக்கு இருக்குது. இவர் இந்த பஞ்சமி நிலத்துக்காக எல்லா சமூகத்திலும் ஒரே மேடையில் ஏற்றி பஞ்சமி நிலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான விஷயம் அப்படின்னு பேசுகிறப்ப சுபவீர பாண்டியன் எப்பயாவது அதை நடத்தியிருக்கிறாரா? நாளைக்கே சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது, அயோத்திதாஸ் பண்டிதர் மீதும், உங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் மீதும், VM முனுசாமி மீதும் உங்களுக்கு உண்மையிலே மரியாதை இருக்குது, நீங்கள் கொச்சப்படுத்தலைன்னாக்கா அவர்கள் அன்று வைத்த அந்த முழக்கம், அந்த போராட்டம், அந்த குரல் அவங்களுடைய சன்னதி, அவங்களுடைய வாரிசு ஒடுக்கப்பட்ட தலைமைகளுக்கு இருக்குதுல்ல. ஏன்னா எல்லா தலைவரும் குறிப்பிட்ட தலைவரை சொல்லலை, ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்கல்ல, பட்டியல் இனத்த தலைவர். அவங்க வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையை ஒரே ஒரு முறை சுபவீர பாண்டியன், என்ன வீரமணி, இன்னும் மற்றவர்கள்லாம் வச்சு ஒரு மேடையில் நீங்கள் எல்லாம் பஞ்சமி நிலத்தை மீட்கணும்னு திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துருங்க. நீங்கள் தான் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடியவர்களையும் விசுவாசின்னு ஒத்துக்கிறேன். இதுக்கு மட்டும் ஓடி எலி வலையில் பூந்துக்கிறீங்க. சீமான் வந்து அவர் கொச்சப்படுத்தவே இல்லையே. அயோத்திதாஸ் பண்டிதரை கொண்டாடுறாரு, அவர் தான் முதல்ல போஸ்டர் போட்டு எல்லாத்தையும். நீ எங்கே இருந்தீங்க இத்தனை வருஷமா? அயோத்திதாஸ் பண்டிதர் எங்கன்னா சொல்லியிருக்கீங்களா? ரெட்டமலை சீனிவாசன் எங்கே? உங்களுக்கு எப்போல்லாம் அடி விழுதோ அப்போ மட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஞாபகமாக அவங்க வந்து உங்களுக்கு குறுக்க விழுந்து தடுக்கணும். நம்ம அடிமைகள்னு கொஞ்சம் இருக்கிறாங்களா அந்த பக்கம், அவங்களாம் வந்து நீங்கள் வந்து திராவிடத்தை எங்கால் வச்ச பேர் நீங்கள் கொச்சப்படுத்தலாமா தமிழ் தேசியவாதிகளே அப்படின்றாங்க. நாங்கள் கொச்சப்படுத்துறது பக்கம் இருக்கட்டும்பா, உங்களை தான் தூக்கி பிடிக்கதான் சொல்கிறீங்கல்ல. அந்த பஞ்சமி நிலத்தை கேட்டு வாங்குங்க, வீரமணிக்கிட்ட சொல்லி, சுபவீர பாண்டியன்கிட்ட சொல்லி. ஏன் அந்த 7833 கோடியை வந்து திருப்பி அனுப்புனான்னு ஸ்டாலின்கிட்ட சொல்லி திருப்பி கேட்டு வாங்குங்க. 2013 தெலுங்கானாவில், உங்களுக்கு ஆந்திராவிலையும் சரி, இப்போ தெலுங்கானா வந்த பிற்பாடு அங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்திய அரசு கொடுத்த அந்த பணத்தை ஒரு தலைக்கு 10 லட்சம் தனித்தனியாக கொடுத்து சொந்தமாக தொழில் தொடங்குங்கன்னு உருவாக்குறதை பற்றி தனியாகவே பேசிட்டு வீடியோவை போட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் தான் திராவிடம், பெரியார், இந்த மதம் நாங்கள் தான் கோவணம் கட்டி விட்டோன்னு சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ பெனாத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல. இது பெனாத்தல் தான் இது உங்களுக்கு. பதிலடி கொடுக்குறாரு, ஒரு மேடையை அமைத்து பெரியாரை பற்றி. என்ன பதிலடினா இதெல்லாம் நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. உங்கள் தேவைக்கு தான் நீங்கள் பேட்டுக்கொண்டு வந்து அயோத்திதாஸ் பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் பேசுகிறீங்க. ஆனால் இவர்கள் வச்சு இந்த நிலத்துக்காக நீங்கள் எப்போ அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கமாக நின்று நீங்கள் பேசியிருக்கீங்க? இந்த அயோத்திதாசன் பேரில் இப்போ கண்டவங்க பேரில் ஒரு பாலம் வச்சுருக்கீங்கல்ல, அவன் கட்சி திராவிடம் அவங்கள வச்சது நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னு சொல்கிறீங்கல்ல, அவருக்கு வச்சிருக்கணும் இல்லையா அந்த பாலத்துக்கு பேர்? GD நாயுடுக்குன்னு அந்த இடத்துல பேர் வைக்க முடியல. ஒரு அறிவியல் அறிஞர், ஆராய்ச்சியாளர், அதை விட 100 மடங்கு அறிஞர், விஞ்ஞானி, அதை விட 100 மடங்கு விஞ்ஞானி அயோத்திதாஸ் பண்டிதர், அதை விட 100 மடங்கு படிப்பாளி அயோத்திதாஸ் பண்டிதர். ஏன் உங்களுக்கு நோவுது சொல்லுங்க? அரசுக்குன்னு சில கொள்கை திட்டங்கள். என்ன உங்க கொள்கை திட்டம் இருக்குது? திராவிடத்தை அங்கிருந்து பேர் எடுத்துக்கிட்டுன்னு சொல்றீங்க, அந்த பேரை கொச்சப்படுத்துறாரு சீமான், ஒடுக்கப்பட்ட மக்களே பாருங்கன்னு சொல்றீங்க. அந்த ஒடுக்கப்பட்ட தலைவர்னு சொல்லக்கூடிய பட்டியலின் பேரை பாலத்துக்கு வைக்கிறதுக்கு ஒன்று நோவுதா? GD நாயுடு கொடுத்தாரா திராவிடன்ற பேரை? சொல்லுங்க, GD நாயுடு கொடுத்தாரா? திராவிடம் GD நாயுடு கொடுத்தாரா? திராவிடம் என்ற பெயரை பயன்படுத்தினார், திராவிடம் என்ற சொல்லே இல்லன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அயோத்திதாஸ் பண்டிதரே 1800 அங்கிருந்து தான் நாங்க எடுத்தோம்னு சொல்றீங்கல்ல. அதுக்கு தான் சொல்றேன், இவ்வளவும் கொடுத்த இந்த அயோத்திதாஸ் பண்டிதர் பேரை இன்னைக்கு இருட்டடிப்பு பண்ணிட்டு தமிழ்நாட்டில் எங்க அவருக்கு மிகப்பெரிய பிரமாண்டமா எல்லாரும் இன்னைக்கு வந்து பேசி கேள்வி கேட்ட ஆரம்பிச்சோன்னா இளைய தலைமுறை சமூக வலைத்தளத்தில் வந்து எல்லாம் பார்க்க தொடர்ந்து பிற்பாடு இப்போ வந்து செலவைக்கிறீங்க, இப்போ வந்து திறந்து வைக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்கல்ல. இப்போ கூட கலைஞர் நூற்றாண்டு அப்படின்னு பெரிய இடத்துக்கு பேர் இருக்குது. ஏன் ஒரு இடத்துக்கு ஒரு பேருந்து பெரிய வைங்களேன், கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தாங்கி பிடிக்கிறோம், சீமான் வந்து அவர்களை கொச்சப்படுத்துறான்றப்ப வையா அந்த பேர் கலைஞர் நூற்றாண்டு கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் எடுத்துகிட்டு அயோத்திதாஸ் பண்டிதருடைய பேருந்து நிலையம்னு வை. ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்களா அந்த ரெட்டமலை சீனிவாசன் தாத்தாரான? என்ன பித்தலாட்டம், என்ன 420 வேலை உங்களுக்கு? அதான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்போதெல்லாம் ஆட்டம் காண்கிறதோ, எப்போதெல்லாம் அடி பலமாக விழுதோ, எப்போதெல்லாம் உங்களை சீமான் மாதிரி ஆட்கள் போட்டு மெதிக்க தொடங்குறாங்களோ அன்றைக்கி நீங்கள் கதறக்கூடியது ஐயோ தாழ்த்தப்பட்ட மக்களே ஓடிவாங்கள், அயோத்திதாஸ் பண்டிதர் வச்ச பேர் இது, ரெட்டமலை சீனிவாசன் வச்ச பேர், இவர் வந்து கொச்சப்படுத்துகிறார். அன்றைக்கி கதறும்போது மட்டும் நீங்கள் உங்கள் காலை பிடிக்கிறீங்க, மற்ற நாள் தூக்கி போட்டு அந்த சமூகத்தை மெரிக்கிறீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க, அசிங்கப்படுத்திருக்கீங்க.
அந்த அந்த சமூகத்தாருக்கு என்ன பிரதிநிதித்துவம் கட்சியில கொடுத்துருக்கிறேன்? துணை பொதுச் செயலாளராக அண்ணன் ராசா இருக்கிறார். இல்ல, நாங்கள் தான் சமூக நீதியினுடைய அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய, நீங்க எண்ணிக்கையே இல்லை பண்ணிருக்கணும். துணை முதலமைச்சரா வச்சிருக்கணும், துணை முதலமைச்சரா வச்சிருந்திருக்கணுமே. காங்கிரஸ் சாதிச்சதுல ஒரு சின்ன துளிய கூட சாதிக்க துப்பு இல்லை உங்களுக்கு. நீ வந்து திராவிடன் பேசிக்கிறீங்க. நேர் எதிர் உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் சித்தாந்த ரீதியாக அவங்க வேற. ஆனால் ஒடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை மிக பெரும் உச்சாணி கொம்பில் வச்சுட்டு போயிருந்தது காங்கிரஸ். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள், அயோத்தியாச பண்டிதர் அவங்களுடைய வாரிசு தான் அவர், குலசேகர தாஸ்ன்னு சொல்லிட்டு அவரை வந்து திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய போர்டு மெம்பராக நீங்கள் வைங்கல. இல்லை, இன்னைக்கு திருப்பதி தேவஸ்தானம் சரி, இல்லை வைங்க, ஸ்ரீரங்கத்துக்கு வைங்க. நீங்கள் தான் புரட்சியாளர்கள் ஆச்சு இல்லை, பெரியாரிஸ்டுகள் ஆச்சு இல்லை. கோயிலே எல்லாம் வேண்டான்னுட்டோம், அதுக்காக தான். அப்புறம் எதுக்கு கோயில் இந்து அறநிலையத்துறைன்னு வச்சுட்டு மந்திரி வச்சுட்டு மல்லு கட்டி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முன்னாடி சிலை வைத்து அதுல கடவுளை வழிபடுவோம் சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்குல்ல சரி, அந்த அதே தைரியம் திருப்பதி தேவஸ்தானத்தை கொண்டு வச்சுட்டு வந்துருங்களேன். அது மற்ற மாநிலத்துக்கு நம்ம எதுக்கு போனோம், இங்கே இருப்போம். சரி, நம்ம மாநிலத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சிருக்கலாமே. 56 தானே பிரிச்சாங்க, அதுக்கு முன்னாடி உங்க அதிகாரம் இருந்துச்சு, கொண்டு வச்சுட்டு வந்திருக்கலாமே. புரியுதுல உங்களுக்கு? என்ன உருட்டல், இதெல்லாம் உருட்டல் உங்களுக்கு. இது என்னன்னா, கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இதெல்லாம் சொன்னால் நம்புறதுக்கு ஆள் இருக்குது, நம்மகிட்ட ஊடக பலம் இருக்குன்னு பித்தலாட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய, ஐயோகோ அப்படின்னு அடி விழுந்தோடனே ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு அழுவுது. சீமான் வந்த பிற்பாடு தான் இன்னைக்கு அயோத்தியாச பண்டிதர்னா யாருன்னு தெரியுது. ரெட்டமலை சீனிவாசன் மறைக்கப்பட்டுட்டாங்க, எல்லாமே புதைக்கப்பட்டுட்டாங்க. அவர்களை பற்றி பேசி பேசி வெளியே கொண்டு வந்து நீங்கள் வந்து காலுக்கு கீழே போட்டு அவரை மெரிச்சிட்டிங்க. இன்றைக்கி உங்களுக்கு அடி விழுதுனோன்னு ஐயோ இந்த மக்களை நம்ம இப்போதைக்கு அவங்க காலை நம்ம பிடிச்சிக்கிட்டா நம்ம புழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கதறீங்க. இது ஏற்புடையதல்ல அவர் பேசுனது. இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கிறேன், பேசிட்டும் பார்ப்போம். நம்ம அதில் இன்னொன்று கூடுதலாக அந்த அண்ணன் மேடையில் பேசின விஷயத்தில் 2 குறிப்பிட்ட விஷயம். ஐயா ராமதாஸ் அவர்களும் எங்களுக்கு பெரியார் தான், அண்ணன் திருமாவளவனும் எங்களுக்கு பெரியார் தான் என்று சொல்லியிருந்தார். அது பெரிய விமர்சனமாகவும் ஆச்சு. உங்களுடைய விமர்சன பார்வை என்ன? இல்லை, எனக்கு அவர் சொல்கிறார், இப்போ அது அந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இயக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து எம்பி எம்எல்ஏ அப்படின்னு இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் 1 சீட்டு 2 சீட்டுன்னு அப்படியே போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. அப்போ அந்த மக்கள் வந்து இவங்க வந்து அந்த உழைப்பெல்லாம் இருக்குது. திருமாவளவன் விசிக அந்த உழைப்பை நம்ம குறை சொல்லவே இல்லை. அதை நீங்கள் தவறான இடத்துல வச்சுட்டு ஒரு மௌனம் சாதிக்கிறீங்களன்றதை நம்ம விமர்சனம் வைக்கிறோம், அது வேற விஷயம். ஒரு தலைவர் நிமிர்வு அந்த சமூகத்துக்கிட்ட இருக்குது, அதனால் அவர் எங்களுக்கு பெரியார்னு சொல்கிறார். உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதை ஏற்றுக்கிட்டாக்கா கோபாலபுரத்துலேருந்து நம்ம வெளியே வந்துச்சிருவாங்க, உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். பட் எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குதுன்னு அவர் சொல்ல வராரு. இடஒதுக்கீடுன்றதுக்கு எதுக்கோ போராடின சமூகம் இருக்குது. இடஒதுக்கீடுக்காக போராடின ஒரு அரசியல் கட்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய உயிர் தியாகம், 21 பேருன்னு நினைக்கிறேன், கரெக்டாக. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் அனுபவிக்கிறோம்ல. அப்போ யார் பெரியார்ன்றப்ப எங்களுக்கு பெரியார்னு அவர் தான் தோணுதுன்றாரு. உங்களுக்கு அதில் கஷ்டமாக தான் நீங்கள் ஏற்றுக்க வேணாம். புரியுதில்ல? ஐயோ நம்ம இவர் கொடுக்குற அந்த பெரியார்னு ஏற்றுக்கிட்டோம், கோபாலபுரம் நம்மளை புறக்கணிச்சிருந்துச்சு உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா வேணாம் அது. பட் எங்கள் எண்ணத்தில் அப்படி இருக்கிறீங்க, செய்திருக்கீங்க, சாதிச்சு காமிச்சிருக்கீங்க. பேசிக்கிட்டே இல்லை, அவர் பேசிக்கிட்டு இருந்தார், விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பெரியார், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அவர் சொன்னதில் நீங்கள் என்ன சாதிச்சிருக்கிறீங்கன்ற கேள்வி நம்ம கேட்குறோம். இன்னைக்கு அதை சொல்லுங்கன்னா நீங்கள் அவதூற வாரி வீசுறீங்க வெளியில். ஒரு விவாதத்தில் தோற்பவன் அவதூறை வாரி வீசுவான்றது தான் காலங்காலமாக செய்துட்டு இருக்கீங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில்? பெரியார் பேசினார், ஏற்கிறோம், ஓகே. அவரும் பாடுபட்டார் அப்படின்னு சொல்லணும் மொழி, அவர் மட்டுமே பண்ணார்னு சொல்லும்போது ஒரு விவாதம் வருது. என்ன செய்திருக்கிற சொல்லுப்பானாக்கா, நீங்கள் இன்னைக்கு பேண்ட் ஷர்ட்டை போட்டுங்கிறதே இதுதானா? உலகம் முழுக்க பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிறான், பெரியார் சொல்லி தான் போட்டுட்டு இருக்கிறானா? உலகம் முழுக்க இன்னைக்கு கணினியில் மேலே போயிட்டு இருக்கிறான், பெரியார் சொல்லி தான் போட்டுட்டு இருக்கிறானா? என்ன பித்தலாட்ட பேச்சு இது? சரி, இங்கே இல்லை, பக்கத்து மாநிலம். இன்னைக்கு ஆந்திர பிரதேசம் கல்வி கணினியில் முதல் இடத்துல இருந்துட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அங்கே எந்த பெரியார் போயிட்டு செலவு பண்ணி விட்டுருந்தாரு சொல்லுங்க, கேளுங்க எனக்கு. அப்போ நீங்கள் பெரியாரை கொச்சப்படுத்துறது யாருன்னா, உலகத்திலே திமுக நீங்கள் தானே ஒழிய, திகாவில் இருக்கக்கூடிய நீங்கள் தானே ஒழிய, நாங்கள் கிடையாது. அவரை மதிக்கிறோம், இல்லைன்னு சொல்லவே கிடையாது செய்தார். பட் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கீங்களா என்ன வரைக்கும்னா? இல்லை, உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறீங்க இன்ன வரைக்கும். அதிகார பகிர்வில் தான் சமூக நீதினு நீங்கள் சொன்னது. அந்த சமூக நீதி இல்லைன்னு நம்ம பேசுகிறோம், உங்களுக்கு நோவுது. சீமான கண்டா எரியுது, சேத்த வாரி அடிக்கிறீங்க. நீங்கள் தோத்துட்டீங்கன்றதை ஒத்துக்கிறீங்க, அதுதான் விஷயம். அதான் உங்களுக்கு இவ்வளோ பதட்டம் இருக்கிறது. நீங்கள் இப்போ ஒரே ஒரு ஆதரவு, தாழ்த்தப்பட்ட மக்கள். ஆனால் அவங்க தான் சிறைக்கு போக தயார், அவங்க தான் கொடி பிடிக்க தயார், அவங்க தான் போஸ்டர் ஒட்ட தயார், அவங்க எல்லாத்துக்கும் முன்னே நின்று அவமானப்படவும் தயார். அதனால் அந்த மக்களை தூக்கி முன்னே நிறுத்தும். இப்போ மட்டும் எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் கொடுத்த பேர் திராவிடம், உங்கள் தலைவர் கொடுத்த பேர் நாங்கள் வச்சுக்கிறது, கொச்சப்படுத்தாமல் பார்த்தீங்களா சீமான் அப்படின்னு இன்னைக்கு நீ சொல்கிறல்ல. இந்த யோகியதை பஞ்சமணியில் போராட்டத்தில் நீங்கள் ஒன்றா சேர்ந்து நிற்கணும், பேசணும். இந்த கூட்டம் போட்டிங்கல்ல,
ஐயா உறுதியாக ஏன் இத்தனை நாளாக நடத்தலை? இந்த 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தேர்தல் வரப்போகுது. இப்போதானே பாடம் கற்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஏன் பஞ்சமி நிலம் மீட் பண்ணி இன்ன வரைக்கும் ஒரு மீட்டிங் கூட நடத்தலை? சுபவீரபாண்டியன் ஐயா அவர்கள் கேட்குறேன் நான். இவ்வளோ பேசுறீங்களா? அந்த மக்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் சுருக்குன்றதுக்கு இருக்குல்ல. இதுதான் அந்த நோவரன்னு நீங்கள் அவதூறு வாரி வீசுறீங்க விவாதத்தில். சரி, முடியல, உங்களால் முடியல. இப்போ ஒரே ஒரு ஆதரவு உங்களுக்கு, ஒரே ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்குது, பிடிச்சி மேலே ஏறணும்னா அது தாழ்த்தப்பட்ட மக்கள்னு நீங்கள் சொல்லக்கூடிய அட்டவணை பிரிவு மக்கள். அதுக்கு தான் நீங்கள் அயோத்தியாச பண்டிதரை கூப்பிட்றீங்க, ரெட்டமலை சீனிவாசனை கூப்பிட்றீங்க, வி.எம். முனுசாமி கூப்பிட்றீங்க, திருமாவளவனை கூப்பிட்றீங்க. பழிச்சிக்கிட்டு போகிறதுக்காக செய்கிறீங்க இந்த வேலையை. சார், இன்றைய காலகட்டத்துக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறோன்னா நாங்கள் வந்து போராட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கையெழுத்து இட்டா அந்த 12 லட்சம் ஏக்கரையுமே எடுத்து கொடுத்துட முடியும். செய்தீங்க. ஆனா சில சட்ட சிக்கல்கள் உள்ளார வேற வேற சிக்கல்கள் இருக்கு. அதை களையறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒரு நேரம் எத்தனை வருஷமா? 67 வந்து இன்ன வரைக்கும் நேரம் இருக்குதா உங்களுக்கு? காங்கிரஸ் தான் துரோகம் பண்ணிச்சு. சரி, நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி கீழ்ச்சிரும் போட்டுருன்னு சொல்லிட்டு வந்தீங்க. புரியுதில்ல உங்களுக்கு? நீங்கள் என்ன பண்ணீங்க இத்தனை வருஷமா? இவ்வளோ நாள் வேணுமா உங்களுக்கு? ஒரு இந்த அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய கோயில் நிலங்கள் காலங்காலமாக வச்சுட்டு இருக்கிறான். இதே போல தான் பஞ்சமி நிலம் மாதிரியே காலங்காலமாக இருக்கிறத போய் மீட்டு 12,000க்கு மேலே நாங்கள் மீட்டுட்டுன்னு நெஞ்சு மார்த்தட்டிக்கிற இதே திராவிடம் தான் அட்டவணை பிரிவு மக்களுக்கு ஒரு ஏக்கர் கூட ஒன்று உங்களால் மீட்டு தர முடியலன்னா அப்போ உங்களுக்கு 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல புத்தி சுலுக்கு வந்திருக்குதா இல்லையா? இல்லை, இது திமுக மட்டும் தான் பார்த்து கேட்குறீங்களா? இப்போ நாளைக்கே வேற கட்சி வருது, ஒரு விஜய் வராது, சீமான் அதிமுக கேட்குறேன். சீமான் வந்து செய்யாவிட்டாலும் கூட இந்த கேள்வி சீமானுக்கும் பொருந்தும். புரியுதுல்ல? இல்ல 50 ஆண்டு காலம் செய்ய முடியாதது 5 வருடத்துல ஒருவர் எப்படி செய்யலாம்? இப்போ 50 ஆண்டு காலம் இல்லை, 100 ஆண்டு காலம் செய்ய முடியல. கோயில் நிலம் எப்படி மீட்டிங்க? கோயில் நிலம்லாம் நீக்கி நேற்று எடுக்கலையே. அங்கே 4 தலைமுறை பாட்டம் முப்பாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்திலேருந்து 200-300 வருஷமா கோயில் நிலமாக தானே வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அதை மீட்டு நீங்கள் வந்து இத்தனை ஆயிரம் ஏக்கரை நாங்கள் மீட்டுக்கு நெஞ்ச தட்டை எப்படி உங்களால் முடியுது? ஏன்னா இந்துத்துவாவுக்கு நீங்கள் கரசேவை செய்கிறீங்க. அது அங்கே துணிச்சலாக செய்ய முடியுது. மோடி குஷிப்படுத்தணும் உங்களுக்கு. கோயில் நிலங்கள்லாம் நாங்கள் மீட்டுட்டு நாங்கள் காட்டணும். நீங்கள் நாங்கள் நல்லா தான் வச்சுக்கிறோம் இந்துத்துவா, நாங்களும் இந்துக்கள் தான் நாங்கள் சொல்லிக்கணும் நீங்கள். ஆனால் இங்கே வந்து இதே பஞ்சமருடைய அட்டவணை பிரிவினுடைய நிலம்னு சொல்லியே பிரிட்டிஷ்காரன் கொடுத்தது அரசாணை. நீ போடு, ஒரே ஒரு அரசாணை போடு. என்ன நோவுது உங்களுக்கு? அதிகாரம் தான் உங்ககிட்ட இருக்குது. புரியுதுல உங்களுக்கு? ஏன்னா இவங்க மேலே வந்துடக்கூடாது. இந்த சமூகம் மேலே வந்துச்சு, நிலம் வந்துச்சு, சொந்த காலில் நின்னான்னா இன்றைக்கி எத்தனையோ இடங்கள் சென்னை நகரத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாம் பல கோடி மதிப்பு வந்துச்சுன்னா அவன் கோட்டீஸ்வரன் ஆகிடும். போஸ்ட் ஓட்ட வரமாட்டான், கொடி பிடிக்க வரமாட்டான். ஏய், நீ வண்டி விட்டு கீழே இருங்க, நான் போய் உள்ளே போய் வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு நம்மளை தெருவில் நிற்க வச்சுட்டு போயிடுவான். புரியுதுல உங்களுக்கு? திருமாவளவனை பிடிக்க முடியாது. அந்த கெட்ட எண்ணம், அந்த உள்நோக்கம் உனக்கு இருக்குது. இல்லை, திருமாவளவன் உங்ககிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நான் பண்ணுறேன் அரசியல், நீ பின்னாடி வான்னு போயிருப்பாரு. அவன் அதிகாரத்தில் சொந்தமாக இன்றைக்கி பல கோடி கையில் வச்சுட்டு இருந்தான். அந்த சமூகத்தை சேர்ந்தவன் இருக்கக்கூடாது. ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு ஊருக்கு ஊர் கொடி பிடிச்சின்னு வண்டியில் ஏறிட்டு 500 ரூபா கூலி வேலை செய்யறது தான் இந்த மக்கள் வேணும்னு நீ நினைக்கிற. இல்லைன்னா ஆந்திராவில் 10 லட்சம் கொடுத்த மாதிரி இந்த பக்கம் கொடுத்து நீ என்னைக்கே மேலே கொண்டு வந்துருப்ப. கரெக்டா செய்திருப்பீங்களா? கொடி பிடிக்க கூட நாங்கள் பயன்படுத்திக்க மாட்டோம். ஊருக்குள்ளே போகும்போது வெளியே இறக்கி விட்டுருவோம். அதான் வெளியில் இறக்கி விட்டுருங்க. இதே தான் நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. சுருக்குன்னு தான் உங்களை கேட்குறேன். உங்களுக்கு ஒன்றும் உரைக்க மாட்டேங்குது. அப்படியே மீசியை முறுக்கிக்கிட்டு ஒரு கூட்டத்தை வச்சுன்னு விவாதத்துக்கு வாங்குறேன்னா சீமான் நெஞ்சை தட்டுக்கிறார். உனக்கு இவ்வளோ வயசு, இதெல்லாம் இதெல்லாம் நக்கல் பேச்சா உங்களுக்கு? வைகா கொண்டு தான் நெஞ்சிலே குத்திக்கிட்டாரு, வீராவேசமே பேசினாரு, நல்லா தானே இருக்கிறாரு. சொல்லு. இல்லை, நான் சொல்கிறேன், என்ன உங்களுக்கு சீமான நக்கல் அடிக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்குது? அவருக்கு நம்ம முட்டு கொடுக்குறதுலாம் ஒன்றும் கிடையாது. அதை தான் நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க. சீமான் இப்படி பேசுகிறார், அப்படி பேசுகிறார், திரும்ப அந்த திரும்ப இது. நீங்க இதை விட்டு வெளியில வந்து விவாதத்துக்கு பதில் சொல்லவே மாட்டீங்களா? பொது வாழ்வுன்னு வந்துட்டாங்கன்னா விமர்சனங்களையே வரட்டும். இதே விமர்சனம் உங்க மேல வச்சா மட்டும் 20 கைது பண்றீங்க. நடந்த கதையை உங்களுக்கு சொன்னாக்கா அதிகாரம் கையில இருக்கு. அப்ப நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது. புரியுதுல? உங்க அதிகார திமிர்ல இருக்கிற உங்களுக்கு வாழ நறுக்கணுன்ற எண்ணம் தானே வருது. அதான் நறுக்க போறாங்க 24 நம்ம சொல்ல வரோம். உங்களுக்கு எரியுது. சரி, என்ன நடக்குது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. சார் ரெடினா சொல்லுங்க சார். ரோலிங் போயிடலாம். போலாமா சார்? ரெடி. ரோலிங். சார் ரோலிங் ஆகிட்டு இருக்கு. ஆரம்பிக்கலாம் சார். சார்